ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 1-2 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்கள் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுளும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதை அடையும்படியாய் நாம் பிரயாசப்படணும். கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், வசனத்துக்கு பயந்து இருக்கணும். அதில் சொல்லப்போ ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். சுவிசேஷத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பயந்து இருக்கணும். பின்வாங்கி போனவர்களாக இருக்கக்கூடாது சொல்லுகிறது. ஏனால் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டவர்கள் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சிலர் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆதலால் புரோஜனம், அந்த வசனம் அவர்களுக்கு புரோஜனப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வசனம் அவர்களுக்கு புரோஜனப்படும். கீழ்ப்படியாதவர்களுக்கு வசனம் புரோஜனப்படாது என்று தெளிவாய் பவுல் எபிரேயருக்கு எழுதின திருமுகத்தில் எழுதுகிறார். எனவே வசனம் நமக்கு தெரியும், பரவாயில்லை, ஆனால் கீழ்ப்படியணும். சுவிசேஷம் தெரியும், ஆனால் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுதுதான் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியும் என்று தெளிவாய் சொல்கிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும் என்று சொல்லப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அதெல்லாம் எல்லாம் இருக்குது, வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் நல்லது, ஆனால் கீழ்ப்படுதல் இருக்கிறதா? பழியை பார்க்கலாம் கீழ்ப்படுதலே உத்தமம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இளைப்பாறுதலிலே பங்கடையணும், பயந்து இருக்கணும், வசனத்தைக்கு பயந்து நடுநடுங்கணும். எனக்கு பயந்து நடுநடுங்குகளே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எனவே கர்த்தருக்கு பயந்து வசனத்தை மட்டுமல்ல ஸ்தோத்திரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது, நமக்கு கேட்டுவிட்டோம். ஆகவே சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மேன்மக்களாய் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படியாய் நாம் பிரயாசப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் இளைப்பாறுதலில் பங்கடைய நமக்கு உதவி செய்வார். அப்படியாக பிரயாசப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கிறது, 3வது சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், இனி ஜெபிப்போம், தேவ ராஜ்யத்தை அடைவோம்.